அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 1.25 வரியில இவ்வுலகின் வாழ்க்கை தத்துவங்களையும் அதை கடைபிடிச்சு வாழ்வதனால நிலையான வீடு பேற்றை அடையும் வழியையும் நமக்கு தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அவருடைய தெய்வீக குரல் அமுதத்துல இன்னைக்கு 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் பார்க்க இருக்கும். பரிமேலழகர் தன்னோட உரைப்பாயிரத்துல சொல்றார், எவ்வளவு பெரிய செல்வம், பதவி, அதிகாரம் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இந்திர பதவியை விட பெரிய பதவியா இருக்குமா? பஞ்சபூதங்களும் இந்திரன் ஆட்சிக்கு கட்டுப்பட்டவை. ஆனா அப்பேற்பட்ட இந்திர பதவிக்கும் ஒரு கால அளவு இருக்கு. சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம், இந்திர பதவி போன்றவை கூட என்றோ ஒரு நாள் முடிவுக்கு வந்துதான் தீரும். முடிந்த பின் மீண்டும் மனிதனாகவோ விலங்காகவோ பிறக்க வேண்டும். முடிவில்லாத இன்பம் எது என்று பார்த்தால் அழிவற்ற வீடு பேறு. அத்தகைய வீடு பேற்றை அடைய நம் பெரியோர்களால் நிச்சயமான நெறிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளன. அவையே தர்ம, அர்த்த, காம, மோட்ச, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை. இவற்றுள் முதன்மையானதா இருக்கிற அந்த அறம் என்பது நல்வினை, தர்மம், புண்ணிய செயல்கள் இவற்றை குறிக்கும். தர்மத்தின் வழியிலேயே நின்று வாழ்க்கையில் ஒழுக்கமான நெறியிலேயே பொருளையும் இன்பத்தையும் சேர்ப்பவனுக்கு அத்தகைய அறவாழ்வே வீடு பேற்றை தந்துவிடும். அதனால காலை எழுந்தது முதல் இரவு வரை அறத்தின் வழியே வாழப்படும் வாழ்க்கை வாழ்பவனுக்கு வீடு பேறு நிச்சயம். அதுதான் அறத்தின் உயர்ந்த சிறப்பு. இதைத்தான் அரண் வலியுறுத்தலில் முதல் குறள்ல சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்று வள்ளுவர் சொல்கிறார். இதன் பொருளை பார்த்தா பொதுவா நிறைய உரையாசிரியர்களால எப்படி சொல்லப்படுறதுன்னா, அறம் சிறப்பையும் அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். அதனால் உயிருக்கு அப்படிப்பட்ட அறத்தை விட நன்மையை தருவது வேறு எது அப்படிங்கிற மாதிரியான பொருள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சிறப்பு, செல்வம் 2 வார்த்தைகளையும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது பல விஷயங்கள் தெளிவாகும். சிறப்பு கிடைக்கும், செல்வம் கிடைக்கும்னு 2ஆ சொல்றதுலேருந்தே வள்ளுவர் 2 வேறுபட்ட விஷயங்களை சொல்ல வர்றாருன்னு புரியுது. இந்த உலக வாழ்க்கையில வாழ்வை நடத்த என்ன வேண்டும்? யாருக்கா இருந்தாலும் பேசிக் நீட்ஸ், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான் வேணும். இந்த அத்தியாவசிய தேவைக்கு பொருள், அதாவது பணம் வேணும். அந்த பணம் கொள்ளையடிச்சு பிறரை ஏமாத்தி சுரண்டி சேர்க்கிற பணம் இல்லை. அப்படி சேர்க்கப்பட்ட செல்வம் இன்னைக்கு நல்லா வசதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு காலப்போக்குல பலவிதமான துன்பங்களை தான் கொடுக்கும். துன்பமில்லாத செல்வம் எதுனா நேர் வழியில உழைச்சு சம்பாதிக்கிற பணம். இதுல இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா, அப்படி அறவழியில நின்று சேர்த்த செல்வம் இப்போ நாம வாழற காலத்துக்கு நமக்கு எல்லாவித சௌகரியங்களை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம நமக்கு புண்ணியம்ங்கிற போனஸ் சொத்தையும் வைப்பு நிதியாட்டம் கொடுக்கறதுனால இந்த இம்மை வாழ்வுக்கு மட்டுமன்றி மறுமை வாழ்வுக்கும் நன்மை தரும் சிறப்பினை உடையது அறம் அப்படின்னு தான் இந்த குறள்ல வள்ளுவர் வலியுறுத்துறார். மேலும் இந்த மனித வாழ்வின் ஒரே முக்கிய குறிக்கோள் இந்த புண்ணியம்ங்கிற டெபாசிட் எல்லாமும் தாண்டி பிறப்பு இறப்பற்ற முக்தியை, வீடு பேரை அடைவதுதான். அதுதான் சிறப்பின் உச்சக்கட்டம். அதனாலேயே வள்ளுவர் சிறப்பு என்று அந்த வீடு பேற்றையே சொல்கிறார். தொல்காப்பியத்துல கூட பொருளதிகாரம் பகுதியில சிறப்புங்கிற சொல்லே வீடு பேருங்கிற அர்த்தத்துலதான் உபயோகிக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையாக கொண்டு பரிமேலழகர், மணக்குடவர், பரிதியார் எல்லாருமே தங்கள் உரையில சிறப்பியனும் செல்வமும் ஈனும் என்பதற்கு மறுமைக்கு சிறப்பாகிய முக்தியையும், அதாவது வீடு பேற்றையும், இம்மைக்கு செல்வமும் தரும் அறத்தை விட உயர்ந்தது எது என்று சொல்கின்றனர். இந்த அறத்துக்கு அடிப்படை நூல் எதுன்னு பார்த்தா வேதமே சாஸ்திரம். அதுவே அறம். நம்மளை நல்வழியில போகும்படியா செய்யறது, தீய வழியில போகாம தடுக்கிறது, நம்மளை வழிநடத்துற அந்த மறைநூல்கள் அனைத்துமே இறைவனை. நமது உபநிஷதங்களும் ராமாயண, மகாபாரதம் போன்ற இதிகாசங்களும் இதைத்தான் சொல்கின்றன. தர்மம், பொருள், காமம், வீடு எனும் 4ம் உருவத்தால் ஆன பயன்னு அப்படி சொல்லியிருக்கார். அதாவது இந்த உடலுடன் கூடிய மனித பிறவியில் வாழ்க்கையை நடத்துவதற்கான இலக்காக அறம், பொருள், இன்பம், வீடு கூறப்பட்டுள்ளது. அதிலும் தலையாய அறமா வள்ளுவரை கடவுள் வாழ்த்துல நமக்கு சொல்லி இருக்கிறது, அறவாழி அந்த நன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அதாவது நம் அகத்தையை குடிக்கொண்டுள்ள இறைவனை அறிந்து கொள்ளும் அறத்தை தெரிஞ்சுண்டா பொருள், இன்பம் ஆகிய மற்ற பிற கடலில் அமிழ்ந்து போகாமல் சுலபமாக நீந்தி பிறவாமையாகிய வீடு பெற்றை அடைய முடியும். அதுல இம்மைக்கான செல்வத்தை தரக்கூடிய அறம் என்னன்னா, உலக வாழ்வில்
மனித பிறப்பு எடுத்து வாழும் மானிடர்கள் அவரவர்க்குரிய அறநூல்களின்படி தங்களது கடமைகளையும் சடங்குகளையும் பொறுப்புகளையும் நல்ல ஒழுக்கத்துடனும் பண்புகளுடனும் செய்து வாழ்ந்து அதே போன்று தாம் வாழும் சமுதாயத்திற்கும் மாற்ற வேண்டும். இதையே பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் 18வது அத்தியாயத்துல ஸ்வே ஸ்வே கர்மண்ய விரதக சம்சித்திம் லபதே நரக, அதாவது தத்தம் இயல்பான கடமைகளில் முழு முனைப்புடன் ஈடுபட்டிருக்கும் மனிதன் பகவானை அடைதலாகிய முக்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். அதர்மத்தையும் அநியாயத்தையும் செய்வது யாராயத்தில் இருந்தாலும் விருப்பு வெறுப்பற்ற நிலையில நின்று அதை அழிக்கணுங்கிற அரசனுக்குரிய தன் கடமையிலிருந்து விலகி பந்த பாசத்தினால மயங்கி தயங்கி அர்ஜுனன் நின்னப்போ பகவானே அர்ஜுனனுக்கு தர்மத்தின் சிறப்பை எடுத்து சொன்னதை பார்க்கிறோம். பகவானின் உபதேசத்தினால தெளிவு பெற்று இறுதியில் அர்ஜுனன் தன் கடமையை முடிக்கிறான். அப்படி செய்யாமல் தர்மத்தை விட்டு விலகுவது மிகவும் ஆபத்தானதுங்கிறது தான் அரண் வலியுறுத்தல்ல 2வது குறள்ல அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்கிறார். ஒருவனுக்கு அறத்தை செய்தலை விட மேன்மையை தருவது வேற எதுவும் இல்லை. அதை பின்பற்றாமல் அறம் செய்தலை மறுப்பதையும் மறப்பதையும் விட கேடு தரக்கூடியது கெடுதலை விளைவிக்கக்கூடியதும் வேற எதுவும் இல்லை என்று அறத்தை விளக்குவதால் உள்ள அபாயத்தையும் சொல்கிறார். சரி, அறம் செய்ன்னு சொல்றாரே, அறத்தை எப்படி செய்யலாம் என்பதை 3வது குறள்ல அடுத்ததா விவரிக்கிறார். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்பாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான் அப்படின்னா தத்தமக்கு இயன்ற வகையில், அறவினைனா அறமாகிய நல்வினையை, ஓவாதேனா தவிர்க்காமல் இடைவிடாமல், செல்லும்பாய் எல்லாம் செயல் என்பது மனம் வாக்கு காயத்தால் செய்வது. அதாவது நம்மாலே முடிந்த வகைகளிலெல்லாம் முடியக்கூடிய வழிகளிலெல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும். வள்ளுவர் ஒவ்வொரு குறள்லையும் அந்த சின்ன வரிகளுக்குள்ள நமக்கு 1000 சிந்தனைகளை தூண்டக்கூடிய கருத்துக்களை வைக்கிறார். அறவினைன்னா என்னங்கிறதுக்கும் நிறைய கருத்துகள் இருக்கு. அதை அடுத்த பதிவுல தொடர்ந்து பார்ப்போம்.